தமிழகத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி மலர கடுமையாக உழைப்போம் என்று கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சூளுரைத்துள்ளனர். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் உண்மை தொண்டர்களான நாங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா பயணிக்கும் வழியில் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அம்மா வரணும், சின்னம்மா வரணும். இப்போ திமுக ஆட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊழல் ஆட்சி நாசமாக பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை. இப்போ சின்னம்மா வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம். நாங்கள்லாம் தமாக மாவட்டத்தில் இருந்தோம். அம்மா முதலமைச்சர் ஆட்சி அமையணும்னு எங்களுக்கு ஆசை. அம்மா தலைமையில் ஒரு ஆட்சியை பார்க்கணும் எங்களுக்கு ஆசை. அதுக்கு உழைப்போம், உயிர் கொடுத்து உழைப்போம். அம்மா ஆட்சி வரணும்னு வளரணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இப்போ நடக்கிற ஆட்சி ஒன்றும் அவ்வளோ சரிப்படலை, மக்களுக்கும் திருப்தி இல்லை. அதனால் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அம்மா தலைமையில் ஆட்சி அமைச்சாலும் இல்லை கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் நாங்கள் அதுக்கு பாடுபடுவோம். கழக அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் என்ன வேணுமோ செயல்படுவோம். நல்லாட்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அம்மா வந்தால் நல்லாட்சி கொடுப்பாங்க. அம்மா கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சின்னம்மா ஒரு புதிய செயல்பாடு எது பண்ணாலும் அம்மா நல்லா இருக்குங்கிற மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஃபுல்லாக மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்போம் அன்னைக்கு. ஏன்னா அந்த திமுகவுடைய ஆட்சி கொலை கொள்ளை மற்றும் போதைப் பொருட்கள் தலைவிரிச்சு ஆடுது. அந்த ஒரு விஷயத்தினால மக்கள் புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமையிலேயோ அவங்க ஆதரவுலையோ ஒரு ஆட்சி வந்தால் மிகவும் நல்லா இருக்குங்க. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். புரட்சித்தாய் சின்னம்மா எந்த வழியில் பயணிக்கிறாங்களோ அது நல்ல வழியாக தான் இருக்கும். அவங்க வழியில் நாங்கள் பயணிக்க ரெடியாக இருக்கோம். நாங்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள். நாங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா எந்த வழியில் பயணிக்கிறாங்களோ அவங்க அந்த வழியிலே நாங்கள் பயணிக்கலாம்னு உள்ள உறுதியோடு இருக்கோம். சின்னம்மாவுக்காக அத்தனை லட்சம் தொண்டரும் இன்னைக்கு காத்திருக்காங்க. அவங்க தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் வந்தாலுமே இன்னைக்கு அவங்களுக்காக அனைத்து தொண்டர்களும் அணிதருக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை தனி கட்சியோ இல்லை கூட்டணியோ எது பண்ணாலும் இன்னைக்கு 4 முதலமைச்சரை உருவாக்குன சின்னம்மா இன்னைக்கு இந்த 2026 அவங்க கை நீட்டுறவங்க தான் முதலமைச்சராக வருவாங்கன்றது எல்லா தொண்டரோட கோரிக்கை. அம்மாவோட வழிகாட்டுதலும் தலைவருடைய பாதையிலையும் தொடர்ந்து பயணிக்கிறோம். கட்சி நிறைய இன்னல்களை அம்மா மறைவுக்கு பின் சந்திச்சிருக்கு. நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு. இந்த துரோகங்கள்லாம் நிச்சயம் தண்டிக்கப்படணும். அதுக்கு அம்மா சின்னம்மா அவங்களோட தலைமையில எல்லாரும் ஒன்றிணைங்கணும். வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் உண்மை விசுவாசிகள்லாம் ஒன்றிணைவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சின்னம்மா தலைமையில நாங்க எல்லாரும் ஒன்று கூடி மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம். திமுகவுக்கு சரியான பதில கண்டிப்பா கொடுப்போம். நாங்கள் எங்களுடைய பகுதியிலும் சரி, எங்க மாவட்டத்திலும் சரி, விழுப்புரம் மாவட்டம் அவருடன் தொடர்ந்து பயணம் செய்வோம். அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு கண்டிப்பாக எங்களுடைய அனைத்து சக்திகளையும் நாங்கள் அவருக்காக அளிப்போம். காரணம், தமிழகத்தில் இந்த 5 ஆண்டு காலம் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீய சக்தியை ஒழிக்க வேண்டும். நல்ல சக்தி புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலே மலர வேண்டும், மலர வேண்டும். வருங்காலத்தில் அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா முதலமைச்சராக வரணும் என்று எல்லாரும் ரொம்ப மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வரவேற்றாங்க. மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க, தென் மாவட்ட புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்கன்னு எல்லாரும் கோஷமிட்டாங்க. எல்லாரும் அவங்க வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லாக நாங்கள் தருவோம். தமிழ்நாட்டில் அம்மா எந்த மூலையில் பயணிச்சாலும் செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல் சப்போர்ட் ஆகும். அம்மா பின்னாடி நாங்கள் உறுதியாக நிற்போம். எங்களுக்கு எல்லாமே வரி எல்லாம் போட்டிருக்காங்க அதிகமா. அதெல்லாம் எங்களுக்கு கம்மியாக்கி எங்க மக்களுங்களுக்கும் எங்க மகளிருங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்வழி காட்டணும். அம்மா ஆட்சி மீண்டும் வரணும். அம்மா எப்பயுமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நம்ம ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையா இருக்கும், முழுமையான நம்பிக்கையா இருக்கிறோம். நாங்க அம்மா ஆட்சி வரும். நாங்க மீண்டும் எங்களுடைய மகளிருங்க இதெல்லாம் நாங்க பயன்படுவோம். நாங்க நல்லபடியா இருப்போம். எங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் நல்லபடியா எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நாங்க நம்பிக்கையா இருக்கோம். பெரியம்மா இல்லை, இப்போ சின்னம்மாவை நம்பி நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு உறுதுணையாக அவங்களுக்கு 100க்கு 100% நாங்கள் பெண்களுக்காக பாதுகாப்புக்கு அவங்கள்ட்ட வந்துட்டோம். அவங்கள தான் எங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அவங்க ஆட்சி மறுபடியும் வரட்டும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அம்மா ஆட்சி மறுபடியும் வரும் நம்பிக்கை இருக்கு. 100% கண்டிப்பா வரும். வந்தா மகளிர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. அம்மானா எங்களுக்கு பிடிக்கும்.
அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போவும் வந்தால் மறுபடியும் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறது தான், சின்னம்மா சொல்கிறது தான் 100% நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்கிறது தான். இந்த 2026 மீண்டும் நம்ம ஆட்சியை வந்து அமோகமாக வெற்றி பெற செய்யறதுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக எங்கள் முயற்சி. நாங்கள்லாம் கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டோம். 45 வருஷம் 50 வருஷமாக கட்சியில் பாடுபட்டு பலனை எதிர்பார்க்கல. கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறோம். அம்மா வந்து என்னுடைய மூச்சுக்கு பின்னாடி 100 ஆண்டு இந்த கட்சி நிலைக்கணும்னாங்க. அந்த நிலை நாட்டுறதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருந்து ஒற்றுமை இருந்து ஒத்துழைச்சு பாடுபடணும். அது சினிமா வந்து அது நல்லா உங்களுடைய கருத்து, அதை நான் ஏற்றுக்கிறேன், நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு அம்மா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ சின்னம்மா சொல்லி அதுக்கு உண்டான வழிமுறையை செஞ்சு நல்லபடியாக எல்லாரும் நாங்கள் செயல்படுறதுக்கு காத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எல்லாம் அவங்கவுங்க அப்படியே இருக்கிறோம். அம்மா என்ன சொன்னாங்கன்னா அடுத்தது நாங்கள் எங்களோட முடிவை நாங்கள் சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க கை காட்டுறவங்க தான் இந்த வாட்டி எம்எல்ஏ.